வணக்கம். எப்படி இருக்க? வணக்கம். நல்லா இருக்க தமிழ்நாடு பப்ளிக். ரொம்ப நல்லா இருக்கு. வந்த உடனே கோவால ஃபர்ஸ்ட் வேலை ரெண்டலுக்கு பைக் எடுக்கணும், இல்லாட்டி கார் எடுக்கணும். செக் பண்ணிட்டு என்னென்ன டேமேஜ் இருக்கு, அதனால இதெல்லாம் ஆட்டி பாக்குறாப்புல, பாத்தியா ஆடுதியா அப்படின்லாம் வீடியோ எடுத்துக்கிறாப்புல. எல்லா ஸ்கிராச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துறோம்னா உடனே வண்டி நல்லா ஓட்டி பாருங்க. பரவாயில்ல தம்பி, ரொம்ப டேமேஜ் ஆனது, ரொம்ப அழுக்கான ஹெல்மெட் தான். இந்த இங்கே கொஞ்சம் ஆடுதுங்க, அங்கே ஏதோ ஸ்க்ராட்சாக இருக்க மாதிரி இருக்குது, அதை பார்த்துருங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்துங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் எடுக்கலாம், பட்ஜெட்டாக இருக்கும். பைக் எடுத்தாச்சு. பைக் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன செய்யணும்னா போய் பெட்ரோல் போட்டுருங்க. வேணா போகலாமாண்ணா, கோவா என்ஜாய் பண்ணுறோண்ணா. ஆனால் ஒரு சின்ன சின்ன போட்டு அவ்வளோ சீனிக்காக இருக்குது. அப்படியே அங்கே பாருங்க ஒரு ஃப்ளைட்டு பிறகு. வா பிரதர், take me to the party, okay? Anytime. கோவா பிரிட்ஜ்ல எவ்வளவு பெரிய பிரிட்ஜ் பாத்தியா? கோவாவை சுத்தி காட்ட போறேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி. வெல்கம் டு கோவா. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். கைஸ், கோவா வந்தாச்சு. கோவாக்கு செம்ம ஸ்பெஷலாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இது யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் மை ஹாலிடேஸ் அண்ட் ட்ராவல் டுகெதர் அப்படின்ற யூடியூப் சேனலும் இந்த கோவா ட்ரிப்பை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோவா ட்ரிப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 nights 3 daysங்க. ஸோ இந்த 3 days தான் சூப்பராக சுற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் வந்து வாஸ்கோடா காமாவில் வந்து இறங்கினா அந்த வீடியோ இங்கே பார்க்கலாட்டி கண்டிப்பாக பார்த்துருங்க. பக்கா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் பைக் எடுக்க வந்திருக்கோம். வந்த உடனே கோவாவில் ஃபஸ்ட்டு வேலை ரெண்டலுக்கு பைக் எடுக்கணும், இல்லாட்டி கார் எடுக்கணும். ஸோ இது 2 தான் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சுற்றி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வேலையை நம்ம தான் பண்ண போகிறோம். உள்ள ரெண்டல் பைக் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு கொடுக்கணும், அப்புறம் உங்களோட லைசன்ஸ் கொடுக்கணும், அதை ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சில பேர் ஆதார் கார்டை வாங்கி வச்சுக்கிடுவாங்க, இங்கே ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. 1000 rupees ஒவ்வொரு பைக்குக்குமே டெபாசிட் பண்ணணும். இது நம்மளோட காசு. நம்ம திரும்ப வந்து பைக் கொடுக்கும்போது அந்த டெபாசிட் காசு நம்ம வாங்கிக்கலாம். பைக் ரெண்டலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களே கொடுத்துட்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கொடுக்க பெல் பட்டன் வைக்கிறீங்க. திஸ் இஸ் மனு விக்ரம் கைஸ். வாங்க கோவா சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பக்காவானா? வாக்கா. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. நம்ம பசங்க எல்லாருமே இப்போ பைக்கெல்லாம் செக் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதுதான் பக்காவான விஷயம். நீங்கள் வந்த உடனே ஒரு பைக்கை நல்லா செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு என்னென்ன டேமேஜ் இருக்குது, நம்மளு மெக்கானிக்கு, அதனால் இதெல்லாம் ஆட்டி பார்க்குறாப்புல, பாத்தியா ஆடுதியா அப்படின்லாம் வீடியோ எடுத்துக்கிறாப்புல. சரிங்களா? இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே பைக்கை வீடியோ எடுத்துக்கிறேனுங்க. சரிங்களா? அப்படி வீடியோ கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் இவங்க தப்பிக்க முடியும், இல்லாட்டி தப்பிக்க முடியாது. சரிங்களா? அங்கே பாருங்கள், பைக்கெலாம் நல்லா செக் பண்ணி வீடியோ எடுத்துக்கணும். வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம். 1 2 3 எல்லா ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துறோம். அப்படி பார்த்தா தான் ரொம்ப நல்லதுங்க. அண்ணன் வந்து இந்த பைக் எடுத்துட்டாரு. அண்ணா எடுத்துட்டீங்களா? பக்காவா? இவர் தான், நீங்கள் தான் ஓட்ட போகிறாராண்ணா? பக்காண்ணா, சூப்பராக ஓட்டுங்கண்ணா. எங்கள் பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எடுத்திருக்க பைக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 rupeesங்க. ஆமாம், 500 rupeesக்கு ஒரு நல்ல கண்டிஷன் இருக்கக்கூடிய பைக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் 350க்கு 400க்குலாம் நம்ம பைக் எடுத்திருக்கோம், ரொம்ப சீப்பாக. பட் இந்த வாட்டி 500க்கு நல்ல கண்டிஷன் உள்ள பைக் எடுத்திருக்கோங்க. கைஸ், இந்த பைக் எடுக்கிற இடத்துல உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு சில பேர் அதை கேட்பாங்க. அதனால் நீங்கள் எப்போ போனாலுமே கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. டெபாசிட் ஒரு 1000 rupees வரை கொடுப்பாங்க. ஃபைனலி கோவா வந்தாச்சு. வாஸ்கோடா காமா வந்த இடத்துக்கு வந்தாச்சு. கைஸ், எடுத்த உடனே வண்டி நல்லா ஓட்டி பாருங்க. ஏன்னா ஓட்டி பார்த்து ஏதாவது சத்தம் கேட்காம, இல்லை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஃபீல் இருக்கணும், உடனே ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க. ஒரு ரவுண்டும் கூட போயிட்டு வாங்க. நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இந்த வண்டியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டி எடுக்கல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஹெல்மெட்டுங்க. ரொம்ப டேமேஜ் ஆனது, ரொம்ப அழுக்கான ஹெல்மெட் தான் வச்சுருக்காங்க. ஏனே தெரியல. இங்கே மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா பைக் சர்வீஸ்லேயுமே இந்த தான் பண்ணுறாங்க. கொஞ்சமாக இதை மாற்றினா நல்லாயிருக்கும். சரிங்களா? வண்டி இந்த வண்டி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டேமேஜ் இல்லைங்க. சரிங்களா?
இந்த அளவுக்கு பரவாயில்ல, எனி ஸ்க்ராட்ச் எல்லாம் கிடையாது. இந்த இங்கே கொஞ்சம் ஆடுதுங்க. இந்த மாதிரி ஆடுறது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துக்கிறணும். சிறப்புங்க. கார் நல்ல கார் தான். சரிங்களா? இந்த அங்கே ஏதோ ஸ்க்ராட்சாக இருக்க மாதிரி இருக்குது, அதை பார்த்துருங்க. ஒரு வீடியோ போட்டுருங்க ஜி. சுற்றி வீடியோ எடுத்துருக்காருங்களா? ஆமாம். ஒரு 4-5 பேர் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் எடுத்துடலாம். ஒரு 4-5 பேர் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் எடுக்கலாம். பட்ஜெட்டாக இருக்கும். காரில் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துடலாம் மோஸ்ட்லி. சரிங்களா? அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்க்கிங்க. பார்க்கிங்க்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த பார்க்கிங் காசு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. தலைமை என்னை வீடியோ எடுக்கலாட்டி அப்புறம் பார்த்துக்கேன். டாப்பில் நம்மளும் சேலத்துக்கார ஆள், பயங்கரமான ஆள். உங்கள் வண்டி எடுக்கணுமா ஜி? எடுத்தாச்சு. கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஆள் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? ஆளை வந்தான் மாதிரி இருக்கீங்க ஜி. கண்டிப்பாக பொண்டாடி போட்டாதான் தம்பி இனிமேல் கழட்ட மாட்டான், ஹெல்மெட்டே கழட்ட மாட்டான். என்னடா தம்பி ஹெல்மெட் கழட்ட மாட்டேன் இனிமேல்? அப்படி வாங்க போகலாம். கந்தனுக்கு அரோகரா. போலாங்க, வாங்க வாங்க. ரைட்டு, எல்லாரும் அவங்களா வந்துடுறாங்க. எல்லோரும் அங்கே போய் நிற்கிறாங்க பாதி பேர். செம்மங்க. கோவா இன்னும் வைப்பு வரல. காலையில் கரெக்டாக ஒரு 6:15 ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கம்முன்னு இருக்குது. இதுக்கப்புறம் தான் அந்த வைப்பே இருக்குது. பரவாயில்ல, பைக் ஓகே தான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க. கமான் 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 கைஸ், கமான் கைஸ், கமான் கைஸ். தம்பி அப்படியே போங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி போகலாம். இனிமேல் யார் பேச்சையும் கேட்குறது இல்லை. கோவா வந்தாச்சுங்க. சிறப்புங்க. பக்காத இப்போ நேராக போகிறோம். நல்ல ஒரு டீ குடிக்கிறோங்க, அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அந்த ட்ரெயினில் டீயே குடிக்கல நான். ஸோ போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையில் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க, கோவாவை சுற்றி காட்ட போகிறேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி. ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் நமக்காக உருவாகும். அவ்வளோதான். சோலோ ட்ராவலிங்லாம் கிடையாது. ஸோ பைக் எடுத்தாச்சு. பைக் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன செய்யணும்னா போய் பெட்ரோல் போட்டுருங்க. ஏன்னா பெட்ரோல் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டுருங்க. சும்மா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் வரைக்கும் தான் அதில் பெட்ரோல் இருக்கும். ஸோ அதனால் எடுத்த உடனே பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் பண்ணுங்க. வாங்க ஜி, ஒரே ஆள் தான் ஜி இருக்காங்க. பெட்ரோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 ரூபா 29 காசு. பரவாயில்லைங்க, ரொம்ப சூப்பர் தாங்க. யாருக்குயா தெரியலையா? தம்பிகிட்ட கேட்டுக்கங்கய்யா. ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு போட்டாலே போதும். இவன் ஒருத்தன் வசதியாக வந்து நிப்பாட்டுறானா? I will do GPay. Okay. லைசென்ஸ் ஆதார் கார்டு சொல்லிட்டு இருக்கலாமா இல்ல நீங்க பீரோக்குள்ள கூட வச்சுக்கலாம். சும்மா வச்சுக்கோங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துக்கோங்க. பரவாயில்ல, 400க்கு போட்டாலே போதும். ஃபுல்லாக முடிச்சிடலாமா ஜி? இல்லை திரும்ப போடுற மாதிரி இருக்குமா? மேக்ஸிமம் முடிஞ்சிடலாம். 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் வைங்க. எது இதான்? 50லாம் தராது ஜி, சொல்கிறேன். இது இந்த மாதிரி ரெண்டல் வர்ற பைக் எதுவுமே அவ்வளோலாம் மைலேஜ் தராது. நம்ம போதுமாண்ணா? பக்கமாண்ணா? போலாமாண்ணா? கோவா என்ஜாய் பண்ணுறோண்ணா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, என்ன மாதிரி கொஞ்சம் மிடிலாக இருக்கவங்க, என்னையோட சின்ன பசங்க. ஸோ எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வைப்பு. கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. பயங்கரம் போங்க. முன்னாடி ஒரு வண்டி போகிறான், மெதுவாகவே போகிறான். பார்க்காங்க. ஆனால் போடா. ரெண்டில் பைக் எடுத்து நேராக போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போகிறோம். டீ சாப்பிட்ணும், அப்புறம் எதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ரொம்ப பசிக்குது. ட்ரெயினில் வந்து நல்லா சாப்பிடல. அந்த ட்ரெயினில் கொடுக்குற ஃபுட்டு தான் தெரியுமே,
நான் சாப்பிட்டு ஏதாவது அவதிப்படுறத விட சாப்பிடாம இருந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டு தான் சுற்றி பாருங்க, பக்கா சீனரிங்க, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம கேரளாவுக்குள்ளே ட்ராவல் பண்ண அந்த ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் அந்த செட்டப் எல்லாமே இருக்குது. 2 பக்கம் சின்னதாக ஒரு மரங்க, அப்படியே அந்த வீடு ஸ்ட்ரக்சர் கூட அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, ஆமாங்க, அப்படியே பீச் ஓரமாகவே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து மட்கான் வருவேன், மட்கான்லேருந்து பஞ்சிம் வருவேன், பஞ்சிம்லேருந்து கேலங்கட் பீச்சு, பாகா பீச்சு அந்த சைடே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வாஸ்கோட காமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த பக்கம் போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வந்த உடனே பீச்சை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுனா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1 hour தள்ளி வந்தால் தான் பீச்சை பார்க்கணும். அங்கே ஒரு பெரிய லைட் ஹவுஸ் இருக்குங்க, அங்கே பாருங்க, டே பக்கடா அங்கே போடுறா, நடுவில் ஒரு சூப்பரான ஐலாண்டுன்னு வச்சுக்க. அங்கே பாலம் வேற இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பாருங்க, சிறப்புங்க. வந்த உடனே ஒரு ஐலாண்டை பார்த்துட்டு போயிடுவோம். பாருங்க, வடிவமைப்பு பாருங்க, 2 பக்கம் லைட்டு வேற. ஐயோ, செம பியூட்டிங்க. பக்கா போங்க. அடேங்கப்பா, இந்த ஐலாண்ட் பேர் அங்கே போட்டிருக்காங்க, சென் சம்திங் ஐலாண்டு போட்டிருந்தாங்க. அழகா இருக்குங்க, பக்காங்க. வரலாம் சரிங்களா, கண்டிப்பாக வரலாம். அந்த பிரிட்ஜ் தான் தம்பி, அங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தியா, அந்த பிரிட்ஜில் தான் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது நீங்கள். தெரியல, நல்லா பழைய ஐலாண்டுங்க, நிறைய மக்கள் இருக்காங்க போல். கண்டிப்பாக இந்த ஐலாண்டுக்கு நம்ம வரலாம் சரிங்களா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் இன்டோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வர வழியில் தான் இருந்துச்சு, பார்க்கவே செம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், செம ஐலாண்டு. நான் அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் உள்ளே வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு உள்ளே வந்தால் அப்படியே கடல் கூட சூப்பராக மீட் ஆகுது. அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஐலாண்டு முழுக்கவே நல்ல பழைய பில்டிங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. எஸ் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? ஜாக். சூப்பர் ப்ரோ. சூரப்பு பிரதர், செம ஹேர் ஸ்டைல் ப்ரோ. அப்படியே கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. என்ஜாயிங். He's from Goa. Goa? No. He's coming to Goa. Okay. We stay here only. Yeah. Here only. Here only you stay. Actually. DJ bro? Yeah. Huh? Great bro. Nice. Brother, take me to the party. Okay? Anytime. Chill bro. So now I will message you brother. Okay? Anytime. Where you go, you just let me know. Huh? We will join together. Bye bro. My name is Hussein. Nice to meet you brother. சிறப்புங்க, ஆள் நம்மளுக்கு காலையில் வைப் ஆயிட்டாரு. பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் நல்லா இருக்கே. நல்லா இருக்கியா? வணக்கம், எப்படி இருக்க? வணக்கம், நல்லா இருக்கே தமிழ்நாடு பப்ளிக். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. தெலுங்கு, தமிழ், கன்னடா. சரி. ஆல் வி நோ. ஓகே ஓகே ப்ரோ, நைஸ் ப்ரோ. பிரதர் ஒரு ரெண்டல் கேப் நடத்திக்கிட்டு இருக்காரு. மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷங்க. சரிங்களா? ஆமாம், அங்கே பார்த்தீங்களா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. அந்த சீனிக்கேவும் ஒரு சர்ச்சு, அப்படியே அவனை ஒரு சின்ன சின்ன போட்டு, அவ்வளோ சீனிக்காக இருக்குது. அப்படியே அங்கே பாருங்க ஒரு ஃப்ளைட்டு பறக்கு. வா, இண்டிகோ ஃப்ளைட். சிறப்புங்க. நைஸ் டு மீட் யூ பிரதர். பாய். ஓகே, ஐ வில் மூவ் ஆன். Bye brother. Take care brother. Anytime you call. Sure brother, I will call you brother. I will text you. Okay brother. Sure brother. I will be back. Today I will call you. Okay? When you are going back? Going back maybe take 6 days. 6 days I will be here. Today is my first day. Call anytime. What's your name? Vikram. Mano Vikram. Bye bro. Take care. சாவங்க, கோவாவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பக்காவாக இருக்குங்க சீனரி பாருங்க. ஷியோர் ப்ரோ, ஐ வில் சென்ட் யூ.
வாக்காங்க போலாமா வாங்க. பார்த்தீங்களா இல்லையா பசங்களை உள்ளே வந்தனே வைப் ஆகிட்டானுங்க. ஆக்சுவலாக அவங்க இங்கே தான் இருக்காங்களாம். எப்போ வேணா கூப்பிடுங்க மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க. வை வாயை உடச்சி விட்டுறேன். சிறப்புங்க. அப்படியே வெளியில் போகலாம். பாம்புலியம் பீச். அதுக்கிடையில் என்னென்ன இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டே போயிடலாம். செம்மையா இருக்கு பாரு தம்பி. அங்கே பாரா தம்பி, அங்கே பாடுறான் பக்காவா. அப்படியே இங்கே காட்டுறா தம்பி. பிரிட்ஜுக்கு வந்தாச்சுடா. சூப்பரா இருக்கா? எவ்வளவு பெரிய பிரிட்ஜ் பாத்தியா? பாடுறா அதோட கயிறை பாடுறதா. ரொம்ப பெருசுடா. கைஸ் கோவா பிரிட்ஜ்ல செமையா இருக்குங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம கோவாக்கு உள்ளே வந்தாச்சு. இனிமேல் தான் கோவாக்கான ஒரு சிறப்பான தரமான வீடியோலாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மனோ விக்ரம்.